பேக் டு சுஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். டேஸ்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் ஃப்ரை இருக்குது. ஆனால் எல்லா வெரைட்டிலையும் என்ன கேட்டால் இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். 65 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. நம்ம மேரினேட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் பேட்சஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஆனால் இதில் மேரினேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மசாலாஸ் எல்லாம் ஒன்றா பிசைஞ்சிட்டு டைரெக்டாக அப்படியே மொத்தமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். ஆனால் 65 மாதிரியே தான் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் சிக்கன் குழம்பு இல்லாட்டி சாம்பார், ரசம் அந்த மாதிரி ரெசிபியோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பிரியாணியோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி பார்ட்டிஸ்க்கு இதை ஸ்டார்டராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான், மற்றபடி அது தவிர நம்ம வேறு எந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஈஸியாக அதை செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் எல்லா மசாலாவையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கழுவுறப்பையும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல பிரைட் கலர் கொடுக்கும் ஃப்ரைக்கு. அடுத்ததாக தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் சேர்க்குறேன். டேஸ்ட்டாக நம்ம சிக்கன் 65 மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா சிக்கனோட புரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு லெக் பீஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பீசஸ்ஸு. இதே மாதிரி மசாலாவை மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று கலந்துருச்சு. பேன் சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். நான் ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே மசாலா பிசைஞ்சனையுமே பேனை சூடு பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லாமே நம்ம இதிலே கலந்தாச்சு, எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் சிக்கனை நல்லா வறுத்துடலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்கனோட ஜூஸ் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை. இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி தெளிக்கிறேன் நான். எனக்கு சிக்கன் ரொம்ப சீக்கிரம் இங்கே வெந்துடும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி நேரம் ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இன்பிட்வீன் நம்ம மூடியை திறந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் மசாலா எல்லாமே ஈவனாக குக் ஆகும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். சிக்கன் வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் கூட ரோஸ்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ 3 மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சிக்கனு. இந்த ஸ்டேஜில் நிறைய ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் மல்லித்தலை சேர்க்குறேன் நான். இப்போ அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரை. கரெக்டாக பாருங்கள் 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு எனக்கு டோட்டலாக. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் எந்த கறியோட இல்லாட்டி சாம்பார், தயிர் சாதம் இதோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.